வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பா அரைச்ச உடனே வாக்குற மாதிரியான இந்த தோசையை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாரத்துல 2 நாள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. முறுமுறு பச்சை பயிறு தோசையை எப்படி பண்றதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். இந்த வீடியோக்கு கீழே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் ஆகும். 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஆழாக்குல மெஷர் பண்ணதுனால 200 கிராம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதுதான் நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 இன்ச் துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையுமே நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். நான் ஓவர் நைட் ஊற வைக்க போறேன். நீங்க குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நைட் இதை ஊற வச்சிட்டீங்கன்னா மார்னிங் அரைச்ச உடனேயே நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸோ இல்லை இந்த கிரீன் கிராம்ஸோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது அப்படியே இருக்கட்டும், நான் நைட் ஃபுல்லா வச்சிட போறேன். இப்போ மார்னிங் பாருங்க, அளவும் அதிகமா இருக்கு, நல்லா ஊறி இருக்கு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைன்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். அரைச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு உப்பு வேணுமோ போட்டு கரைச்சிக்கலாம். இப்ப கல்லு நல்லா காஞ்சதும் எப்பயுமே தோசை வாக்குற மாதிரி ஒரு கரண்டி மாவை சேர்த்துட்டு நல்லா மெல்லிசா திரட்டுங்க. நான் 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். ஜம்மன் வந்திருக்கு பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு ஓரங்கள்லாம் வந்ததும் மெதுவா தோசையை எடுத்துடலாம். திருப்பி போட வேண்டாம், வெந்துரும். உள்ள நீங்க ஏதாவது ஃபில்லிங் கூட வச்சுக்கலாம். இதுல வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்காம கொஞ்சம் பெருசு பெருசா நறுக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது மேல நான் இன்னைக்கு சட்னியும் சேர்த்துக்கிறேன். இதுவே MLA பச்சை பயிறு தோசை, MLA பெசரட்டு அப்படின்னா உள்ள ரவா உப்மாவை உள்ள வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சி எல்லாமே அதேதான். ஃபில்லிங் மட்டும் உள்ள ரவா உப்மா. எவ்வளோ கிறிஸ்பா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அரைச்ச உடனேயே இவ்வளோ ஹெல்த்தியான தோசை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓரங்கள்லாம் எப்படி மொறுமொறுன்னு இருக்கு. ஓரம் மட்டும் இல்லைங்க, நடுவுலையும் நம்ம ரொம்ப மெல்லிசா அந்த மாவை வாத்ததுனால கிறிஸ்பா இருக்கும். அந்த இஞ்சி எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ஹெல்தியான பச்சை பயிறு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.